அண்ட் ஆக்ஷன். நடி கிளம்பிட்டியா? அது கிளம்பிட்டாங்க. டிஃபன் பாக்ஸ் நல்லா சாப்பிடு. சும்மா டெய்லி வச்சுட்டு வர. சரி, சாயந்தரம் சீக்கிரம் வந்துடு வீட்டுக்கு. ஏன் எதுக்கு? என்ன பொண்ணு பார்க்க வராங்க. பொண்ணு பார்க்கயா? ஆமா. என்ன எதுக்கு? நல்ல அழகி, நல்லா படிச்சிருக்கான், நல்லா அழகா இருக்கான் பையன். யாரு கேட்ட பொண்ணு பார்க்கறீங்க? ஏய், கழுத வயசாகுது என்ன யாரு கேட்டா? நான் கேட்டேனா? எதுக்கு சும்மா கேட்க சத்தம் வந்து? ஆமா, உங்களுக்கு உலகமே தெரியாது, பேப்பர்லயே முழுகிட்டு இருக்காங்க. பாருங்க, இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்கன்ற எதுக்கு ஏதுன்னு சண்டை போடுறான். அப்பா நான் கல்யாணம் கேட்டேனாப்பா? நல்ல விஷயம் தானப்பா. அப்பா எனக்கு இஷ்டம் இல்லப்பா. ஏன் இஷ்டம் இல்ல? எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம்ப்பா. இன்னும் எந்த வயசுல தான் படிக்கணும்? சரி கவனிங்க, இன்னும் எந்த வயசுல தான் படிக்க போறேன்? எனக்கு இப்ப இஷ்டம் இல்லம்மா கல்யாணத்துக்கு. நம்ம பாப்பாக்கு இஷ்டம் இல்லைன்னா எனக்கு கம்பல் பண்ணணும். உங்களும் ஒளிய பெற்று போறான். கொஞ்சமா எனக்கு இஷ்டம் இல்ல, எனக்கு இப்ப கல்யாணத்துக்கு இஷ்டம் மூடு வாயே. கொஞ்சமா பொறுப்பு இருக்கு அவங்களுக்கு. வயசு 30 ஆகுதுங்க, இன்னும் எப்ப கல்யாணம் பண்றது? 30 எல்லாம் வயசு இல்லப்பா, பாக்குறதுக்கு 20 கூட இல்லையே. ஐயோ கடவுளே, கொஞ்சம் சும்மா இருக்கறியா? எனக்கு கல்யாணத்துக்கு இஷ்டம் இல்ல. இப்ப ஆர்கியூ பண்ணாத. இப்ப வேணாம்ப்பா, பொண்ணு பார்க்க இந்த வேணாம். பாருடி, உன் மனசுல யாரா இருக்காங்களா? அதையாவது சொல்லி தொலை. யாரா இருக்காங்க? ஆமாப்பா. ஏய், கங்க்ராட்ஸ் மேன். திருட்டு குட் கண்ணி. பாரு. நானே உன்கிட்ட ரொம்ப நாள் சொல்லணும் தான் நினைச்சிட்டேன். நீ சொல்லு, கவலைப்படாத. அவருக்கு இருக்கிறப்போ ப்ளீஸ். அப்பா, எனக்கு ஒருத்தர் நான் ஒரு 7 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கோம்ப்பா. ஓகே, குட். அவரு நல்ல கேரக்டர், ரொம்ப நல்லவருப்பா. I know you will select a good boy. என்னது ஐனோ? அம்மா நீங்க சும்மா இருக்கீங்க, பேச முடியாது கொஞ்சம். பேசல. நம்ம ஆளான்னு கேளுங்க முதல்ல. அதான் சொல்லிட்டு இருக்கல, தடுக்காத. நீ சொல்லு. அப்பா, நான் ஒரு வாட்டி நீங்க அவரை பாருங்கப்பா, அப்புறம் நீங்க Sure. எதுவாக முடிவு பண்ணுங்க. இந்த பாருடி, இப்ப கூப்பிட முடியுமா? அப்பா, கூப்பிடுறேன்ப்பா. இந்த பாருடி, நீ நாங்க பார்த்து பேசணும். நீங்க கம்முனு இருங்க. இல்ல, கூப்பிடுறல்ல, பேசு. இந்த பாரு, நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வந்ததா நான் ஒத்துப்பேன், இல்லன்னா முடியாது. ஓகே, அது நீ கூப்பிடு. மாபால் என்ன சொல்லி கூப்பிடுறல்ல. என்னங்க வாழ்க்கை பிரச்சனைங்க இது? நீ எதை கத்திட்டு இருக்கற? கூப்பிடுறா, வரட்டும். நீ கொஞ்சம் இன்னைக்கு வீட்டு வரைக்கும் வந்தோடனே பேசிடலாம்ல. சரி, ஒரே பொண்ணு இருக்கிற நம்ம, அவ சந்தோஷம் தானே நம்ம பார்க்கணும். நம்ம போய் எதுக்கு சும்மா சண்டை போட்டுட்டு? நல்ல பையனா இருந்தா ஐயோ, இந்த காலத்துல இந்த அப்பா, பசங்க நல்லா அடிக்கிறாங்கப்பா. அவர் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். வெயிட், நான் போறேன். ஹலோ. உங்க பேர்? சிவாங்கர், வைஷ்ணவோட ஃப்ரெண்டு. வாங்க வா, உள்ள வா. சுமதி. ஹலோ, சுரேஷ். ஹாய் டி. இருக்கட்டும், உட்காரு. சுரேஷ், சிவா சொல்லுங்க உங்களை பத்தி. அங்கிள், நான் ஒரு ஐடி கம்பெனி ஒர்க் பண்ணுறேன் அங்கிள். எம்பிஏ முடிச்சிருக்கேன். ஓகே. சேலரி 45,000 வாங்கிட்டு இருக்கேன். வெரி நைஸ். ஸோ நான் 6 மந்த்தாக வைஷ்ணவை லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்குன்னு யாருமே இல்லை. நான் ஒரு ஆசிரமம் தான் வளர்ந்தேன். இது குடும்பம் பார்த்தீங்கன்னா, ஸோ எனக்கு வைஷ்ணவி ரொம்ப பிடிக்கும். அவள் பார்க்கும்போது தான் எங்கள் அம்மா ஞாபகம் வருது அங்கிள். ஸோ எவ்வளோ நாளாக இது நடக்குது சுரேஷ்? ஒரு 6 months. சிவா 6 months. 6 months. இன்னும் சொல்லவே இல்லை என்கிட்ட. பேசிட்டு இல்லப்பா, அம்மா ஒத்துப்பாங்களா இல்ல. இல்லையாங்கிற இல்லை அங்கிள், நான் தான் ஃபஸ்ட்டு அவளை கேட்டேன். அப்புறம் ஒரே வார்த்தை சொல்லிட்டா, அம்மா ஃபர்ஸ்ட் மீட் பண்ணீங்க? ஆஃபீஸ் எனக்கு ஜூனியர் அங்கிள். உங்க அம்மா அப்பா தான்? எனக்கு அம்மா அப்பா இல்லை ஆண்டி. நான் ஆசிரமம் தான் வளர்ந்தேன். எனக்கு ஒரே ஒரு அக்கா இருக்காங்க. ஸோ அவங்களும் ஆசிரமில் படித்து தான் நாங்கள் படித்தோம். நான் ஸ்டேட் ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கேன். வெரி குட், வெரி குட். இப்போ 45,000 சேலரி வாங்க ஆண்டி. இன்னும் போக போக நல்லாயிருக்கும். இந்த வைஷ்ணவ கம்பெனி பேர் என்ன சொன்னீங்க? இன்ஃபோடெக். இன்ஃபோடெக் நல்ல கம்பெனி தான். அந்த கம்பெனியில் உங்கள் அங்கே பொண்ணு ரமேஷ் தெரியுமா உங்களுக்கு? அந்த கம்பெனியில் எந்த பிரான்ச்சில் இருக்கீங்க நீங்கள்? நாங்கள் ஐடி அது மத்திய கலேஜ் பக்கத்தில் இருக்குல்ல. மத்திய கரெக்ட். ரமேஷ் ஆல்சோ இருக்கு. வைஷ்ணவி கூட தான் நான் ஒர்க் பண்ணுறேன். அவன் ஜூனியர். அப்படியா? ஆமாங்க. ஏய், ரமேஷ் உனக்கு தெரியும், ஒரு வாட்டி நம்ம வீட்டுக்கு வந்தா அவனை என்ன கேட்டுக்கலாம். ஓகே, இப்போ எங்கே இருக்கிறீங்க நீங்கள்? இப்போ இருக்கிறது குரோம்பேட்டில் இருக்காங்க. ஓகே, ரோம்பட்டில் இருக்கீங்க. எப்படி இப்போ சொத்து வீட்லேயே? இப்போ பீச்சில் சேர்ந்து ஸ்டே பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ அதனால் திடீர்னு கால் பண்ணாங்க வைஷ்ணவி, அம்மா அப்பா கூப்பிட்றாங்க வந்தேவா. இல்லை, எனக்கு தெரியாது. இப்போ தான்
எங்களுக்கு இந்த விஷயம் தெரியும். அங்கிள் நீங்கள் கவலை பண்ணுற மாதிரி இல்லை, ஐஸ்வர்யா நல்லா பார்த்துப்பேன். ஸோ எனக்கும் யாரும் இல்லை, ஃபேமிலி இல்லை, உங்களை பார்க்கவே எனக்கு அப்பா அம்மா பார்த்த மாதிரி இருக்காங்க. எங்களுக்கும் ஒரே பொண்ணு, உங்களுக்கு தெரியும் இல்லையா? தெரியும். ஸோ அதனால தான் இல்லை எப்போ பேசினாலும் என் அம்மா அப்படி பண்ணா, என் அப்பா அப்படி பண்ணாங்கன்னு ஒரே உங்கள் ரெண்டு எப்போ நாங்கள் பேசினாலும் ரெண்டு பேருக்கு தான் பேசிட்டு இருக்கோம். நான் கேட்கும்போது கூட வந்து ஒரே ஒருத்தர் எனக்கு இல்லை. சென்னையில் வேறு யாரும் சொந்தக்காரர் இருக்காங்க உங்களுக்கு? இருக்காங்க. யார் இருக்காங்க? இருக்காங்க, பெரியப்பா ஒருத்தவங்க இருக்காங்க. அவர் என்ன பண்ணுறாரு? அவங்க பிஸ்னஸ் மேன். என்ன பிஸ்னஸ்? அவங்க வந்து பெரிய பிஸ்னஸ் ஃபைனான்ஸில் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அடையாளம் இருக்காங்க. சரி, என்னம்மா ஒரு நிமிஷம் நான் பேசிக்கிறேன். சரி எனக்கு அம்மா இந்த கொஞ்சம் ஏய், பேசி இங்க வாங்க, வாங்க. என்னடி என்னடி இது ஆசிரமத்தில் வளர்ந்த பொண்ணு பையனா? அம்மா குழந்தை நல்ல பிறகு character இல்லாம- தான் முக்கியம். என்னம்மா பையன் பேசுறீங்க? நல்ல வசதியாக தான் உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்பதானே பாக்குறீங்க. அம்மா இத்தனை வருஷம் பழகுறேன் இப்பயே தெரியாதாம்மா? இப்பயே என்னமோ பண்ணி தொலை. அப்புறம் வந்து கண்ணு கொசைக்கிட்டு வந்து நின்ன போது அப்படிலாம் நிக்க வச்சுக்க மாட்டேம்மா. உன்ன மாதிரி கிடையாது நான். சரி, you are convinced totally? எஸ் ஆ? 6 months நீ பழகி இருக்கிற, உனக்கு தான் நல்லா தெரியும். நாளைக்கு நான் கண்டிப்பா தப்பான முடிவுல cheating இல்ல இருக்கக்கூடாது. இல்லப்பா நல்லா கண்டிப்பா இல்லப்பா. ஒரு வாட்டி அந்த அவரோட டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், கண்டிப்பா. அந்த பிளேஸ் ஒரு உனக்கு நாள் okay சும்மா, அப்பா? எனக்கு நீ எது செலக்ட் பண்ணா எனக்கு ஓகே. நீ சந்தோஷமா இருந்தா போதும். அம்மா, என்ன என்னப்பா இப்படி பண்றாங்க? அப்படிதான் நம்ம எல்லாம் அப்படிதானே இருப்பாங்க. இஸ் பொசசிவ் இல்லை, அது ஒரு லவ் தானே. நீ கவலைப்படாத. நீ ஃபர்ஸ்ட் எனக்கு டீட்டெயில்ஸ் கொடு. நான் ஒரே வாட்டி சும்மா எனக்கு தெரியும்ல. புரியுது. நீங்க அம்மா மேட்சிங் கிட்ட கொஞ்சம் நான் பேசுங்க. பேசுகிறேன், நீ பேசுகிறேன். இப்போ ரொம்ப நல்லா ஆனால் இப்போ கொஞ்சம் பி கேர்ஃபுல். ஓகே பொண்ணு பார்க்க வர போகிறேன், அதை நான் கேன்சல் பண்ணிடுறேன். ஓகே. ரெண்டு பேரும் ஓப்பனாக சுத்தாதீங்க. எதுவாக இருந்தால் என்கிட்ட சொல்லிட்டு இப்படி தெரிஞ்சு போச்சுல. இப்போ டோன்ட் ஹைட் எனிதிங். ஓகே, Thank you. டோன்ட் ஹைட். நான் பேசியிருக்கிறேன், பார்த்துக்கலாம். தேங்க்யூ. குட் குட். ஓகே சிவா, டோன்ட் வரி, I'll get back. Okay, sir.